ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்னாடி ஒரு பேச்சு, ஆட்சி அதிகாரம் வந்ததுக்கப்புறம் ஒரு பேச்சு. ஸோ அப்படிங்கிறது தான் இந்த தமிழக அரசு, இப்ப இருக்கிற தமிழக அரசு பண்ணிக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, "இன்னும் எத்தனை காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே" அப்படிங்கிற அந்த வரிகள் பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பொருத்தமா இருக்குங்க. ஏன்னா, ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எப்படி ஓட்டு கேட்டாங்கங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். "நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட் தேர்வை ரத்து செய்வோம். அதற்கான வழிகள் எங்களுக்கு தெரியும்." அப்படின்னு சொல்லி, அந்த மாரி பொய் வாக்குறுதிகள குடுத்து ஓட்ட வாங்கி, இப்ப அரசியலுக்கும் வந்து ஆட்சி அதிகாரத்த கைப்பற்றிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நாங்க போய் கேட்டா, அது எங்களுக்கு தெரியாது. ஒன்றிய அரசே கை காட்டுது. அது எங்களுக்கு என்னப்பா தெரியும்? நாங்க எதுக்கு அது சம்மந்தம் கிடையாது. அவங்க சொன்னா நாங்க பண்ண போறோம். இவன் அப்படிங்கிற மாரி ஒரு ஏதோ மக்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாரி ஒரு பேச்சு வந்து தேவையில்லாதது. ஸோ இப்படி இருந்தா அடுத்து இன்னும் 2026லாம் மக்கள் யாருக்கு ஓட்டு போடுவாங்கிறத நீங்க பார்க்க தான் போறீங்க. ஸோ வெயிட் அண்ட் சி அப்படின்னு சொல்லலாம். பாருங்க. அதாவது பொய் வாக்குறுதிகள காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த ஜெனரேஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே மாறுது. நம்ம வந்து போன ஜென்ரேஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணியிருப்பீங்க காலங்காலமா பிரியாணி போடுறதும், சரக்கு, அப்புறம் காசு குடுத்து மாநாடுக்கு வர வைப்பீங்க. ஓட்டு போடுறதுக்கும் அதே தான் பண்ணுவீங்க. அவங்களும் அதே மாரி நம்பி காசு வாங்கிட்டோமேன்னு சொல்லிட்டு அதே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க. கரெக்ட்டுங்களா? ஆனா இப்போ வந்து காசு குடுத்தாலும் வாங்கிக்கிருவாங்க. ஆனா அவங்களுக்கு எது ஓட்டு போடணும்னு தோணுதோ, அவங்களுக்கு எந்த கட்சி பிடிக்குமோ, அவங்க எத வரவழைக்கிறாங்களோ, அவங்களுக்கு எந்த கொள்கையை பின்பற்றுறாங்களோ, அத தான் ஓட்டு போடுவாங்க. ஆனா காசு வாங்கிக்கிருவாங்க. ஆனா அது எங்க காசு? அப்படின்ட்டு அப்படிதான் இருக்கிறாங்க. ஸோ அந்த ஜென்ரேஷனை நம்பி இப்போ வந்து மாறிடுச்சு. ஸோ இனி பார்த்தீங்கன்னா, உங்கள் பொய் வாக்குறுதிகள் செல்லுபடி ஆகாது. நீங்க நினைக்கலாம், அதாவது நாங்க கண்டிப்பான முறையில வந்துருவோம். அப்படிங்கிற மாரி ஒரு அசால்ட்டா நினைக்கலாம். இவ்வளவு நாள் பண்ணது தானே தெரியாம அப்படிங்கிற மாரி நினைக்கலாம். ஆனா இந்த டைம் வந்து அப்படி ஆகவே ஆகாது. ஸோ இளைஞர்கள் கூட்டம் வந்து சேர்ந்துருச்சு எங்களுக்கு. தளபதி அண்ணாவோட அந்த பவர் என்னங்கிறது மாநாட்டிலே தெரிஞ்சுக்கும்னு நினைக்கிறேன். 10, 20 லட்சம் பேர் கூடியிருக்காங்க. ஒண்ணும் பார்த்தீங்கன்னா, உங்கள மாரி கோட்ருக்கோ, கோழி பிரியாணிக்கோ வந்த கூட்டம் கிடையாது. ஸோ அதிலேயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பான முறையில் இதில் பார்த்தீங்கன்னா, நாங்கள் மைனஸ் ஆக்கி விடுவோம் உங்களை அப்படிங்கிறது நம்ம தளபதி நான் சொல்லியிருக்காரு. அதே மாரி கண்டிப்பா நம்ம ஆக்கிருவோம். ஒரு தொகுதியில 234 வரையும் வெற்றி பெற்று நம்ம தளபதி முதலமைச்சராக உட்கார வைப்போம்.